டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வாடா. நில்றா டேய், வரேன். டேய் இவன் வேற கூப்பிட்டான்டா, சீக்கிரம் வாடா. ஹலோ, நான் வந்துட்டு இருக்கேன். உனக்கு என்ன அவ்வளோ அவசரம்? ஏன்டா கடவுளெல்லாம் நம்புறேன்னு சொல்றீங்க, போகும்போது கூட்டு போட்டுட்டு போறீங்க. நீ விட்டுட்டு போக வேண்டியதானே, கடவுள் பார்த்துப்பாரு. டேய், எந்த ஒரு விஷயமும் மனுஷன் தானாக செயல்படுறதில்ல, எல்லாம் அல்லாஹ் தான் தன் உள்ளத்தில் போடுறான். எவ்வளோ பேசுறிய? சரி, உனக்கு தெளிவான ஒரு பதில் கூறு. இந்த பூட்டு தானே, இந்த பூட்டு எங்கிருந்து வந்துச்சு? அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல சொல்றான், இரும்பை நாம் வானிலிருந்து இறக்கினோம். இப்போ வந்து சொல்றான்டா ஆராய்ச்சியால, இரும்பு வானத்துல இருந்து தான் வந்துச்சுன்னு. அல்லாஹ் தன் குர்ஆன்ல எல்லாமே தெளிவா சொல்லிட்டாங்க. உன் மனசுதான் அதை இயக்க மாட்டேங்குது. நீ குர்ஆனை படிச்சு உன்கிட்ட ஒரு பதிலும் இல்லை. ஏன்னா உனக்கே தெரியும் குர்ஆன் உண்மையான வேதம். சரி, இந்த மிஷின் தானாக உருவாச்சுன்னு நான் சொன்னால் என்ன சொல்லுவேன்? என்னைய லூசுன்னு சொல்லுவேன். அப்போ ஒரு மனுஷன் தானாக உருவானன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அது முட்டாள்தனமாக இல்லையா? நம்மளை படைச்சது யாருன்னு கேட்டால் அப்பா அம்மான்னு சொல்லுவீங்க. அப்போ அந்த அப்பா அம்மாவை யார் படைச்சது? அவங்க சொல்லுவாங்க எங்கள் அப்பா அப்பான்னு. இதே மாதிரி போயிட்டே இருக்கும். இஸ்லாத்தை நல்லா யோசி. ஏன்டா டேய், இந்த மாதிரி ஏதாச்சும் கேள்வி கேட்டா ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சிருங்களா டேய்? அக்கா திறமசாலிங்களா டேய் நீங்களா? ஏன்டா தம்பி சரி வா போலாம். இந்த நாய் போன் போட்டுட்டே இருக்கு, போலாம். எல்லாம் அல்லாஹ்வின் படைப்பு தான். மனிதன் ஏதும் தானாக சிந்திப்பதில்லை. சிந்திக்கும் ஆற்றலை அல்லாஹ்வே தந்து